வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம குயிக்காக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், 2 பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் வத்தல் தூள், மல்லி இலை கொஞ்சம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதில் மல்லி இலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 5 இல்லைனா 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தாலும் அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ இதில் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு சுவையான சட்னி ரெடி. இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குயிக்காக நம்ம சட்னி செய்யணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.